இன்னைக்கு ஒரு வெளிப்பாடோடு சொல்கிறோமா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது அல்லது உங்களை நம்பணும். ஆண்டவர் உங்களை என்ன செய்யணும்? நம்பணும். எப்படி நம்பினார்? அதாவது இன்னொன்று சொல்கிறேன், எல்லாரையும் கர்த்தர் நம்பலை, ஒரு சிலரை கர்த்தர் நம்பி இவர்களை ஆசீர்வதித்தால் இவர்கள் தேவ ராஜ்யத்தை இந்த பூமியிலே கட்டுவார்கள் என்றதை கர்த்தர் நம்பி உன்னை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உன்னை நம்பி ஆசீர்வதிக்கிறார். இந்த மகனை ஆசீர்வதித்தா, இந்த மகனுக்கு கொடுத்தா தேவ ராஜ்யத்தை இந்த பூமியில கட்டுவார், இந்த பூமியில கட்டுவார் என்று விசுவாசித்து தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எதுக்கு சொல்கிறேன்னா, சாலமோனுடைய 4ஆம் அதிகாரம் 3 கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிறார். நீ கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுக்குறேன்னு 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு. 4ஆம் அதிகாரத்தில் வெள்ளிகளை பொண்ணுகளை கொடுக்குறாரு. முதல்ல கர்த்தர் சாலமோனை ஆசீர்வதித்தார். 5ஆம் அதிகாரத்திலிருந்து தேவ ராஜ்யத்தை கட்டுறதுக்கு கர்த்தர் சாலமோனை ஆசீர்வதித்தார். ஆமேன் என்று சொல்லாமா? ஆமேன் என்று சொல்லாமா? எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் ஆகாயில வாசிங்கன்னா தெரியும், வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையதுன்னு சொல்லிட்டு கீழே சொல்கிறாரு, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம், பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரிதா இருக்கு. எதுக்கு தெரியுமா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, தேவ ராஜ்யத்தை இந்த பூமியில கட்டுகிறதுக்கு கர்த்தர் என்னை நியமித்திருக்கிறபடினால் வெள்ளியோடும் பொன்னோடு கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார்.